வெல்கம் டு ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேண்டுக்கு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்ட்ராவாக துணி வச்சு தைச்சிருக்கேன். எதுக்குன்னா ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக பத்தாது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இப்போது சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் சேமாக தான் இருக்கே, அதனால் சில்வரே கொடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன் நான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, சில்வர் சரி த்ரெட்டில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். துணி லூஸ் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது எதுக்குன்னா, கீழே இருக்கிற துணி வந்து திக்காக இருக்குது, மேலே இருக்கிற க்ரீன் கலர் துணி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதால அந்த கேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இது வரதால் லூஸ் ஆகுது. இதுவே நம்ம வந்து ஆரி காட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்குன்றதால கொஞ்சம் பரவாயில்ல, சுருக்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இதுதான் வந்து சில்வர் சரி த்ரெட்டு. இந்த சரி த்ரெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நார்மலாக வாங்குறத விட இதை வாங்குங்க, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறப்போ. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இப்போ லூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற வரைக்குமே அப்படி தான் லூஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகவே இல்லை. இது வரைக்கும் நானும் ஃப்ரேமில் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஆனது கிடையாது. இந்த வாட்டி தான், இந்த ப்ளவுஸுக்கு தான் அந்த மாதிரி ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட் சரி த்ரெட் வந்து 3 லேயராக நான் வந்து போட போகிறேன் நான். 3 லேயராக போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நான். இப்போது 3 லேயராக போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து 2 இன்ச்சாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான். இப்போது கீழே வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா கீழே வந்து எப்படி இருந்தாலும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு திருப்பிடுவாங்க இல்லையா, அதனால் கீழே மார்க் பண்ணுறேன். மேலே மார்க் பண்ணக்கூடாது. இந்த பென்சிலில் வந்து மார்க் பண்ணால் வந்து அழியாது, அதனால் கீழேயே நான் வந்து மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுறேன்னா, அங்கேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து மிஷின் த்ரெட் தான், க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீட்ஸ் எடுக்கிறேன். இந்த ரவுண்ட் பீட்ஸ் வந்து சில்வரு, மீதி சுற்றி ஸ்டிச் பண்ணுறது வந்து கோல்டு பீட்ஸு. ரவுண்டில் கோல்டு பீட்ஸு. இது எத்தனை சென்டிமீட்டர்னா 2.5 நினைக்கிறேன். 2 இல்லைன்னா 2.5 அந்த சென்டிமீட்டரில் தான் இது. இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். நடுவில் மட்டும் சில்வர் கலரில். இப்போது லாக் போட்டாச்சு. இதே மாதிரி தான் 2 இன்ச்சுக்கு நான் சொன்னேன்ல, அங்கெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். இப்போது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது சென்டரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சக்கரி வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளூ வந்து B7000 இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சக்கரியை சென்ட்ரலில் நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டுறேன் நான். கரெக்டாக பார்த்து சென்ட்ரலில் வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி க்ளூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ விட இது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் எடுத்தோடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி நடுவில் எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இப்போது இதுக்கும் அதுக்கும் சென்டரில், அதாவது ரவுண்ட் பீட்ஸ்க்கும் சக்கரைக்கும் சென்டரில் அதே சீவிங் த்ரெட் தான் ஒரு லாக் போட்டுட்டு பண்ணுறேன் நான். இப்போது என்னென்னா, டிரான்ஸ்பரண்ட் சுகர் பீட்ஸும் டியூப் பீட்ஸும் எடுத்திருக்கேன். டியூப் பீட்ஸ் வந்து மீடியம் சைஸு 3 எடுத்திருக்கேன் நான். சைடில் ஒன்று, இப்போது வி ஷேப் மாதிரி வரும். இந்த பக்கம் க்ராஸாக, அந்த பக்கம் க்ராஸாக, சென்டரில் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் சுகர் பீட்ஸும்
டியூப் பீட்ஸும். டியூப் பீட்ஸ் வந்து மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸ் கிடையாது, மீடியம் சைஸு. இப்போது இது வந்து கோல்டில் பண்ணியிருக்கேன் நான். இந்த இடத்துல லாக் பண்ணிடுறேன் நான். இப்போது இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சில்வரில் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இப்போது ஸ்டிச் பண்ண போகிறேன். சில்வர் கலரில் இது சுகர் பீட்ஸ் இருக்கும்ல, டிரான்ஸ்பரண்ட்டு, அதே சைஸ்லேயே தான் டியூப் பீட்ஸும். இதே மாதிரி கோல்டு எப்படி வி ஷேப்பில் பண்ணி சென்டரில் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அதே மாதிரி தான் இது. சேம் கலர்ன்றதால தான் நான் வந்து கோல்டும் சில்வரும் கலந்த மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். நான் இது நெட்டில் பார்த்து பண்ணல, இது நானாக தான் ஒன்றா தான் ஐடியா பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ஃபுல் சில்வர் கொடுத்தா அதுக்கு வந்து எடுத்து கொடுக்காது, அதுக்காக தான். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போடுறேன் நான். எதுக்குன்னா அங்கங்கே கை ஆண்டை வைப்பாங்க இல்லையா, குட்டி குட்டி மோட்டிஃப் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதனால். அந்த ஸ்கேல் அடையாளத்தில் வச்சே மேலே அதே மாதிரி மேலே உங்களுக்கு ஹேண்டோட லென்த்து பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்டு பொறுத்து. இப்போது பிரெத்தில் வந்து எவ்வளோ இன்ச்சில் இருக்கோ அதில் பாதி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக போட்டுட்டேன், அதுக்கப்புறமா தான் கரெக்டாக போட்டேன் நான். இப்போது இதுக்கும் அதே தான், சென்டரில் லைன் போட்டுட்டிங்களா, ஸ்கேல் பக்கத்தில் வச்சுட்டு அந்த இது வச்சியே நீங்கள் வந்து லைன் போட்டுகிட்டே வரலாம் பக்கத்தில் இந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சந்து புள்ளி கோலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் நான். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் நான். ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் நான். அது பார்க்குறப்போ நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதே க்ளூ யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இதுவும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். சந்து புள்ளி மாதிரி ஒரு இதுவாக வரும், ரேண்டமாக வரும், அதுக்காக தான். இந்த இடத்துலலாம் வைக்காமல் இந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் இப்போது வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்போது இது வந்து ஸ்டோனு, அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன் நான். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் நான் வந்து சக்கரி வச்சேனோ அந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஸ்டோன் வச்சு ஒட்டுறேன் நான். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு இப்போது எப்படி ஸ்டோன் ஓட்டுறேன்னா நீடில் பின்னாடி வந்து லைட்டாக க்ளூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் அதே மாதிரியே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இது வந்து கட்தானா பீட்ஸ்லேயே ஸ்மால் சைஸு சேம் கலர்லேயே எடுத்து நான் வந்து சக்கரிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். க்ளூ போட்டு ஒட்டினதால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீடில் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல குத்தவே முடியாது, ஏன்னா க்ளூ போட்டிருக்கிறதால. அதே மாதிரி க்ளூ வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. அந்த மாதிரி ஆறிட்ட பிறகு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போவே வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, நீடிலெல்லாம் ஒட்டிக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஆனால்
மொட்டையாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு லுக்கு கொடுக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் டியூப் பீட்ஸு டிரான்ஸ்பரண்ட் சுகர் பீட்ஸில் கோல்டும் சில்வரும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது சக்கரையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து 2 வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன் நான். இப்போது கோல்டு இங்கே ஸ்டிச் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து மேலே வந்து சில்வர் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு இதுவாக ஒன்று கோல்டுனா ஒன்று சில்வர் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டும்போது உங்களுக்கு வந்து தெரியும். கீழே ஃபுல்லாக கோல்டு வரும், மிடில் ஃபுல்லாக சில்வர் வரும், திருப்பி மேலே ஃபுல்லாக கோல்டு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்க்குறப்போ ரேண்டமாக இருக்கும். அதனால தான் இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதால் தெரியுது அந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுறது வந்து தெரியுது. இல்லைன்னா ஃபுல்லாகவே தெரியாது. அதுக்காக சில்வர் மட்டுமே ஸ்டிச் பண்ணால் தெரியாது. அதுக்காக தான் கோல்டும் சில்வரும் நான் வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான். இந்த டிசைன் வந்து நான் வந்து நெட்லலாம் பார்க்கல, எல்லாமே யோசித்து தான் பண்ணேன் நான். ஏன்னா நெட்லேயும் பார்க்கும்போது எதுவுமே எனக்கு கிடைக்கல. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இப்போது நெக்குக்கு பாருங்கள். நெக்குக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக வந்து பண்ணலாம். ஃபுல்லாகவே எப்போவுமே யூ ஷேப் தானே பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டிசைனாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணி பண்ணேன். இப்போது இது எப்படின்னா பேப்பரில் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக தான் நீங்கள் வந்து கட் பண்ணி வரும் உங்களுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நார்மலாக இப்போ நீங்கள் பேப்பரில் வந்து எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி தான் பேப்பரில் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து லென்த்தும் ப்ரெத்தும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது மிடில் வந்து எனக்கு ஆரி ஒர்க் வேணும் அப்படின்றதால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா? லென்த்து ப்ரெத்து. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஆரி ஒர்க் வரும். சில பேர் வந்து ஆரி ஒர்க் இல்லாமல் இப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அது எப்படின்னா நாட் வரும் சென்டரில், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஆரி ஒர்க் சென்டரில் வரணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸில் காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணும்போது இப்படி தானே மார்க் பண்ணுவோம். ப்ளவுஸ்லேயும் பாருங்கள், சென்டரில் ஆரி ஒர்க் தெரியும். கர்வாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் துணி வராது, இந்த இடத்துலையும் துணி வராது. ஸ்டிச் பண்ணும்போது கர்வாக பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துலையும் முதுகு தெரியும். அந்த மாதிரி ஐடியா பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான். இப்போது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி, நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.